கொஞ்சம் கொஞ்சமா இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை இது எல்லாமே கிளப் ஆகுற மாதிரியான சமிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடியே இது நடந்தது. அமெரிக்கா வந்து உக்ரைன் ஈரானுக்குள்ள வந்து குண்டுகளை போட்டு போனாங்க இல்லையா? அந்த B2 பாம்பர்லாம் கொண்டு வந்து நியூக்ளியர் சைட்ஸ் மேல போட்டு போனாங்க இல்லையா? அதுக்கு ஆஹா பாராட்டுக்கள். சரியான வேலை செஞ்சுக்கிறீங்க ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாராட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தார். ஸோ அந்த பாராட்டுகளுக்கு கடுமையான கண்டனங்கள் ஈரான் கிட்ட இருந்து போயிருந்தது. ஏன்பா எங்க மேல முண்ட போறாங்க, என்னப்பா பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது போல. அதுக்கு அங்க வாக்குவாதம் வந்துட்டு இருந்தது. ஆமா உங்களோட ட்ரோன்கள் நீங்க பண்றீங்களே ரஷ்யாக்கு எங்களுக்கு தெரியாதா? தினந்தோறும் வந்து எங்க மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. 2வது இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் பண்ணதுக்கு கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க ஈரான் மேல. 2வது இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் பண்றதுக்கு வரவேற்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் கருத்து மோதல்கள் இருந்துட்டு இருந்தது. இதுக்கு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட டிப்ளமேட்ஸ் ஈரான்ல இருப்பாங்க இல்லையா கூப்பிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கண்டனங்கள். இந்த ரெட் கார்டு நம்ம காட்டுறோம் இல்லையா சேனல், அது போல ரெட் கார்டு நிறைய ஒரு கூட நிறைய கொண்டு போய் காட்டலாமா அப்படிங்கிறது போல வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான பேச்சுவார்த்தை, சுமூகமான டைஸ் அது போல எதுவுமே இல்லை. உக்ரைனுக்கும் ஈரானுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விரிசல்கள் உரசல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஈரானுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் டைஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இது எந்த இடத்துக்கு போய் நிக்க போகுது அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இப்ப அடுத்தது அப்படியே நம்ம அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெமோக்ரஸி இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரானுக்கு எகென்ஸ்டா பேசியிருந்தாங்க. எனக்கு அது சொல்ல கூட விருப்பம் இல்லை. ஆனா அவர் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்னு பேசியிருந்தார் இல்லையா? அதுக்கான வீடியோ சைட்ல லோட் ஆயிருக்கும். அதாவது ஈரான்ல பாத்தீங்கன்னா இது போல தினந்தோறும் ஒரு வண்டி வந்துருது. உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இந்த இடத்துல ஈரான் மென்ஷன் பண்றேன் அப்படிங்கிறது போல நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புரியாதவங்களுக்கும் புரியும். அதாவது ஈரான்ல வந்து தினந்தோறும், ஏன்னா சர்வாதிகாரி ஆட்சி பண்ணக்கூடிய நாடு அது. ஸோ அதனால தினந்தோறும் ஒரு கருப்பு வண்டி வந்து நின்று 3 பேர் அதுல இருந்து 3 பேர் 4 பேர் இறங்கி பாக்குற ஆண்கள்லாம் புடிச்சு வண்டிக்குள்ள ஏத்தி போட்டு அடாவுடித்தனம் இந்த சர்வாதிகார ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சர்வாதிகார ஆட்சியில அந்த அளவுக்கு அடாவுடித்தனம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் வந்து டெமோக்ராட்டிக் நேஷன்ல நடக்கக்கூடாதுன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொன்னு இந்த டிசிசி அப்படிங்கறது தான் இதுல இருக்கக்கூடிய நபர்கள். அதாவது பார்த்துருக்காங்க ரஷ்யாவும் ஓரளவுக்கு மேல தாங்கிக்க முடியல போல. கதறல்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யர்களுக்கே கேட்டிருக்கு. தயவு செஞ்சு அங்கேயும் இங்கேயும் போடுறியப்பா, உனக்குலாம் மனசாட்சிக்குதா? கொண்டு வந்து இங்க போடலாம்ல, தெரியாதான் உனக்கு இடம், நாங்க வேணா லொகேஷன் தரோம். அதாவது ஒரு காமெடி எனக்கு ஞாபகம் வருது. கிம் ஜாங் அவர்கள் மிசைல் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடந்துட்டு இருந்தது அந்த டைம்ல. ஸோ அதுக்கு கிம் ஜாங் அவர்களுக்கே டேக் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதாவது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணதை நீங்க டெஸ்ட் பண்ணுங்கப்பா எங்க ஊர்ல அப்படின்னு. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா அங்க கலவரங்கள் வந்துட்டு இருந்து இல்லையா? சரி உங்க ஆசைக்கு இணுங்க டிசிசி பில்டிங் மேலேயே ஒன்று போட்டுறோம் அப்படிங்கிற ஜிரான் ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. அதாவது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஜிரான், உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சாகி ட்ரோன்கள். ஸோ ஏன்னா உக்ரைன் ஈரான் தானே அதை கொடுத்துருக்காங்க காப்பியா அப்படிங்கிறது போல. இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா டிசிசி என்லிஸ்ட்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல வருது. இது கிர்வி ராக் பகுதியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ். இம்பாக்ட் ஆகும்போது வந்த வீடியோ பதிவு, அதுக்கப்புறம் இந்த பில்டிங் இது போல ஆஹா மனசு குளிர்ந்துருச்சே, இது போல பல லிஸ்ட் இருக்குதுங்க, தரம் தயவு செஞ்சு போட்டுருங்க அப்படிங்கிறதுல பலர் தரப்புல இருந்து உக்ரைன்ல இருந்து கதறல்கள் போயிட்டு இருக்குது ரஷ்யாவை நோக்கி அப்படிங்கிற போல வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா மனசு குளிர்ந்து இது போல டிசிசி பில்டிங் மேல அடிக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறத. அது மட்டும் இல்லாம உடசால பல இடங்களையும் அடி, வெறித்தனமான அடி. இந்த ஆயில் டிப்போஸ், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் சைட்ஸ், திரும்பி இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல கை வைக்கிற வேலையை இருதரப்பு வந்து ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது உக்ரைன். அதனாலதான் இப்ப வரைக்கும் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர் பேஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டிப்போவை அடிச்சாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துல வந்து இப்ப பதிலுக்கு ரஷ்ய தரப்பு வந்து திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இருதரப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள், இது நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அடுத்தது அப்படியே ஈரான் கிட்ட வந்துடலாம். ஈரான்ல இதுவே போல வந்து பண்ணா தொடர்ந்து தினந்தோறும் அதுவும் கேபிட்டல் தெஹ்ரானு, சிராஸ் இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட்டா இருக்கு. நானோ ட்ரோன்கள், மைக்ரோ ட்ரோன்கள், குட்டி குட்டி ட்ரோன்கள், ஃபயர் ஃபிளை ட்ரோன்கள், இது இஸ்ரேலோட ஒரு ஃபயர் ஃபிளை ட்ரோன்கள். ஸோ இது போல ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி தென்படுது. இது எல்லாத்தையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஃபெக்டிவா வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. சில இடங்கள்ல அசம்பாவிதங்களும் ஏற்பட்டுறது, சில ட்ரோன் ஸ்ட்ரைக்லாம் நடந்துருது. இந்த சயின்டிஸ்ட் ஈரானோட மிக முக்கியமான நபர்கள் மேலாம் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்துருது. 2வது வெடிசத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது ஈரானுக்குள்ள. விஷயங்கள் ஏதாவது அடுத்தடுத்து வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஈரான்ல அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல ரெடியா வச்சுட்டு இருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
உக்ரைன் பிரச்சனைக்குள்ள நுழையிற மாதிரி தெரியுது ஈரானுக்கு எகெயின்ஸ்டா. இப்ப அடுத்தது அசர்பைஜான் எந்நேரமும் ஈரான் மேல போர் தொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு சமிக்கைகள் இருக்குது. ஏன்னா அசர்பைஜானோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் ஈரான் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, பல விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அசர்பைஜானுக்கு பெருமளவுல முட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அசர்பைஜான் இருக்கிறாங்க இல்லையா, நம்மளுக்கு அசர்பைஜானுக்குமே பல வாக்குவாதம் இருக்குது, ஏகப்பட்ட வாக்கியா தகராறு இருக்குது. இப்போ ரஷ்யாவோட ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, கம்பெனி ஸ்புட்னிக்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட மீடியா. இப்போ எப்படி ராய்டர்ஸ், பிபிசி இவங்களாம் வந்து நிறைய கம்பெனிஸ் ஒரு நாட்டிலையும் வச்சுக்கிறாங்க. ஸோ அதே போல ஸ்புட்னிக் வந்து ரஷ்யாவோட ஒரு மீடியா. ஸோ அவங்க வந்து பார்த்தா பல இடத்துலையும் வச்சிருக்காங்க. ரஷ்யாவோட ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அதோட சீஃப் எடிட்டரு. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இது போல இல்லீகலா ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் அவங்க மேலே குற்றம் சொல்லி நாங்கள் அவங்கள வந்து பிடிச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசர்பைஜானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி வாங்க வந்து பதில் சொல்லிட்டு போங்க என்ன ஏது அப்படிங்கிறது போல தான் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இரு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு அது பெருமளவில் விரிசல்கள் அடைய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அசர்பைஜான்ல இருக்கக்கூடிய நபர்கள் ரஷ்யாக்குள்ள போய் தேவையில்லாத வேலைகள், இந்த தீவிரவாத வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க. இந்த டாங்கஸ்டன் பகுதி, இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஊடுருவி போயிடுவாங்க. இது வந்து புட்டின் அவர்கள் நான் அந்த காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆதாரப்பூர்வமாக கொடுத்துட்டு இருக்கேன், ஆனால் உங்க ஆளுங்க இப்போ வரைக்கும் எதுவும் ஃபோன் பண்ணி அதை சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிறது போல டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூ இது போல புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பா. அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துப்போம். இப்போ அது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளை இந்த அசர்பைஜானுக்குள்ள இருந்து வந்துடுறாங்க. இப்ப அசர்பைஜானோட நபர்கள் எல்லாத்தையும் பிடிச்சு இது போல தீவிரவாத தாக்குதல் பண்ணதெல்லாம் அசர்பைஜானோட ஆளுங்களா இருக்காங்க அப்படிங்கிறத பிடிச்சு அவங்களெல்லாம் வந்து பண்ண விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல சில டார்ச்சர் மெத்தட்ஸ் எல்லாம் ரஷ்யா தரப்பு வந்து யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். இப்ப அதோட உடல்கள் இறந்து போன அசர்பைஜானோட அசரீஸோட உடல்கள்லாம் இருக்குமே, இப்ப அசர்பைஜானிட்டே கொடுத்துருக்காங்க. வேணுனே வம்படையா பிரச்சனை ஆகட்டும்னே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அசர்பைஜானிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்பைஜான் வந்து பண்ணா அந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரஷ்யா தரப்பு இது போல தீவிரவாத செயல் பண்ணாங்க, நாங்க பிடிச்சி படுக்க வச்சிருக்கிறோம். ஸோ அதனால அந்த நபரை இப்ப கொடுத்துட்டா அவங்களுக்கு மரியாதை செலுத்தலாம் அப்படிங்கிறது போல விஷயத்த வந்து பண்ணா ரஷ்யா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னாருன்னு வீடியோ பதிவு இந்த நபரோட ஃபேஸ் இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு அசர்பைஜானிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்ப அசர்பைஜானோட மக்களுக்கு வந்து பண்ணா அதை கொடுக்கணுமா இல்லையா அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு. ஸோ கொடுக்கும்போது வந்து பண்ணா உடல்ல இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகளா வந்துட்டு இருக்கு. மேபி இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் பிரச்சனை பெருசாகிறதுனால மேபி ரஷ்யாவோட ஜேர்னலிஸ்ட் வந்து பண்ண பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ரெண்டாவது, இரு நாடுகளும் நட்பு நாடுகள். புட்டின் அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு காலையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஷெட்யூல் இல்லை அப்படிங்கிற பெஸ்கோ அவர்கள் தரப்பு வந்திருக்கு. டிப்ளமேட்டிக்கல் முறையில இரு நாடுகளும் பேசி பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த டிடென்ஷன் பண்ணக்கூடிய நபர்களை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா, ஏன்னா உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜேர்னலிஸ்ட். ஸோ ஜேர்னலிஸ்ட் காசால கொல்றாங்க, இங்க புடிச்சிட்டு போறாங்க. ஸோ இது போல சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இது பெருசாகுது, பிரச்சனை வந்து லேஸ்ல முடிகிற மாதிரி இல்லை அப்படின்னா அசர்பைஜான் ஈரான் அழுத்தங்கள் வருது, ரஷ்யா அசர்பைஜான் பிரச்சனைகள் வருது, உக்ரைன் ஈரான் பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. ஸோ இப்போ இது க்ளோஸா ஒரு அலைன்மெண்ட்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட அணிகள் அது எப்படி சேருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதைத்தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இது போல அணிகள் சேரப்படுது, ஈரான் இந்த ரஷ்யா எல்லாம் வந்து பண்ண ஒரு பார்டரா பெரிய போகுது, இந்த உலகமே ரெண்டு பிரிவா பிரியுது அப்படிங்கலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது போல பிரியறதுக்கான அந்த பார்டர் பகுதி தான் எதுவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இந்த இடம் மட்டும் இல்ல, சிக்கல்கள் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எந்த அளவுக்கு அணிகள் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அணிகள் சேரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த சைடு ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சா. இப்ப அடுத்தது நேட்டோ. இந்த நேட்டோ நாடுகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஆர்கியூவோட 4D ஃபினக்ஸ்ன்ற ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாள் கணக்கா இந்த துருக்கியோட ஏர் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்குது. அது நம்ம அதிக அளவுல பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உளவு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கிரீமியா பகுதி, ரஷ்யாவோட பகுதிகள்லாம் அடிக்க, இந்த ராஷ்டவண்டோ பகுதி இந்த பகுதியெல்லாம் அடிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இப்போ அந்த இடத்துல பறந்துட்டு இருந்தக்கூடிய அந்த ஃபினிக்ஸ் ஆர்கியூ 4D ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே லெபனான் பக்கத்துல திரும்பி இருக்கு.
ஸோ லெபனான் பக்கத்துல ஏன் திரும்புது? லெபனானோட தெற்கு பகுதியில தொடர்ந்து இஸ்ரேல் தரப்புன்னு தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் அங்க ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க. ஈரானுக்கு ஆதரவான நபர்கள் இருக்காங்க. அங்க என்னதான் தாக்குதல் நடந்தாலும் எலெக்ஷன் வச்சா திரும்பி அவங்களே தான் ஜெயிச்சாங்க ஹிஸ்புல்லாவோட ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ அதனால டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக்ஸ்ல பெருமளவுல இறங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நேட்டோ ஈரானுக்கு எகெயின்ஸ்டா நேரடியா வந்து பார்த்தா களமிறங்குறாங்க. இப்போ நேட்டோ ரஷ்யா, உக்ரைன் ரஷ்யா, உக்ரைன் ஈரான், நேட்டோ ஈரான், அசர்பைஜான் ஈரான், ரஷ்யா அசர்பைஜான். ஸோ இந்த பகுதிகள் வந்து எந்த அளவுக்கு அணிகள் பிரியுது அப்படிங்கிறது இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்தடுத்த கட்டம் வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்கலேஷன் நோக்கி தான் போதே தவிர இந்த பிரச்சனை முடிவு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சமிகையுமே தெரியல. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா பேச்சுவார்த்தைக்காக எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அடுத்தது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ இவங்களும் உட்காந்து திருப்பி இஸ்தான்புல்ல பேசுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றம் வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது செர்பியா. இந்த செர்பியால கலர் ரெவல்யூஷன் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேற்கு மீடியாக்கள் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே போல நேர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தை ஜாலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கலர் ரெவல்யூஷன் நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் வந்து பண்ணா அமெரிக்கா தான் செஞ்சிருக்கு, போன அரசாங்கம் முட்டாள் அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒன்றா குற்றச்சாட்டுகள் வச்சு ஒத்துக்கிட்டு இருந்தாரு. உக்ரைன்ல வந்து பார்த்தா கலர் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்சி மாற்றம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப செர்பியாவோட அதிபரான ஊக்கி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றாரு, கலர் ரெவல்யூஷன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்போதைக்கு நடந்த இதுல நம்ம ஜெயிச்சாச்சு, ஆனா இது கடைசி கிடையாது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ அதாவது ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணா பெருமளவுல வருவாங்க இல்லையா, அலை கடல் திரண்டு வருவாங்களா, அந்த ஃபர்ஸ்ட் வேவ், அந்த வேவ் மட்டும் நிப்பாட்டிட்டாங்கன்னா அடுத்தடுத்த வேவ் வந்து அப்படியே ஷார்ட் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு வேவ் வரும். ஸோ அந்த டைம்ல நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செர்பியா வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நண்பர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம், அதுவும் குறிப்பாக ரஷ்யாவுக்கு, அதுவும் லாவ்ரோவுக்கு நன்றி சொல்றோம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ரெகக்னைஸும் பண்ணிட்டாங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா செர்பியாவோட ஆட்சி கவிழ்ப்புக்காக இது ஒரு கலர் ரெவல்யூஷன் நடக்குது அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்னா இந்த செர்பியாவோட அதிபரான ஊக்கிக் அவர்கள் அவர் தரப்புல இருந்து என்ன வந்திருக்குன்னா, அதாவது ஈஸியாலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடைச்சிடலாம், தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படிங்கலாம் நினைக்காதீங்க. எப்பேற்பட்ட பிரளயமே வெடிச்சாலும் செர்பியாங்கிறது என் நாடு, நான் போக மாட்டேன், அதுவும் ஈவில் ஃபோர்ஸ் கையில ஒப்படைச்சிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா கர்ஜிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப செர்பியாவும் ஒரு அணியில வந்து நிக்கிறாங்க. ஆல்ரெடி ஸ்லோவாக்கியா, அடுத்து வந்து பார்த்தா ஹங்கேரி, அப்புறம் செர்பியா. ஸோ யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் அணிவிரியறதுக்கான வேலைகள் இது, சமிக்கைகள் இது. யூரோப்ல நேட்டோ நாடுகள் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா இருக்கணும்ன்றாங்க. மத்திய நாட்டோலயே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகள்னா இப்போ ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அணிகள் எந்த அளவுக்கு பிரியுது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம நார்த் கொரியாவுக்கு வந்துடலாம். ஏன்னா இவர் வந்து அப்படிப்பட்டவர், இவர் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா ஜெயில் தண்டனை கொடுத்துருவாரு, இப்படி சித்திரவதை பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு அப்படிங்கிற பல விஷயங்கள். இந்த கலர் ரெவல்யூஷன் எந்த அளவுக்கு இந்தியாக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிம் ஜாங் உன் அவர்கள் பண்றதை ஒரு நாட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பண்றாரோ அப்படிங்கிற போல கேள்விகள் ஒரு சைட்ல வந்தாலுமே இவர மாதிரி இருக்கணும். அதாவது இவர் என்னதான் வந்து சர்வாதிகாரி அது இதுன்னு என்னதான் சொன்னாலுமே கிம் ஜாங் உன் அவர்கள் ஆமா என்னோட வீரர்களை நான் ரஷ்யாக்கு ஆதரவா கர்ஸ்க்கு பையில வந்த தீவிரவாதிகளை துரத்துறதுக்காக நான் என் ராணுவ வீரர்களை அனுப்பிச்சேன், அவங்க இப்ப இறந்திருக்காங்க, அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறது போல கிம் ஜாங் உன் அவர்கள் அந்த வீரர்கள் இறந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட இறுதி சடங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கி பொறுப்பேற்று நின்று மக்கள் முன்னாடி ஓப்பனா சொல்லி செய்யறாரு. இது போல விஷயம் உக்ரைன் செய்வாங்களா? இறந்த உக்ரைனோட வீரர்களை 3-4 நாளா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரஷ்யா கொண்டு வந்து டோரை ஓபன் பண்ணி வச்சு காமிச்சு உங்களோட வீரர்கள் இறந்திருக்காங்க, வாங்கிட்டு போய் அவங்களுக்கான மரியாதையை செய்யுங்க அப்படிங்கிறது போல 3-4 நாளா கெஞ்சாத குறையா கெஞ்சி உக்ரைன் கிட்ட கொடுத்தாங்க. அதாவது டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் எந்த அளவுல உக்ரைனுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது போல விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சர்வாதிகாரிகளே பரவாயில்ல போல தெரியுதே, வீரர்கள் இறக்குறாங்க அப்படின்னா ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் தராங்களே, அவங்களுக்கு வீரர்களுக்கு உண்டான மரியாதையை தராரே அப்படிங்கிறதோட வந்து பார்த்தா மக்கள் மத்தியில் நார்த் கொரியாவோட மக்கள் மத்தியிலையும் உயர்ந்திருக்கும். அது நார்மலாக உயர்த்தான் செய்யும்.
பட் இருந்தாலும் மத்த அனலிஸ்ட் இது போல போர்க்களத்துல இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மதிப்புங்கிறது கிம் ஜாங் உன் மேல வந்திருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இப்ப அப்படியே நம்ம எங்க வந்து வந்திருக்கோம்? இந்த ஏசியா சைடு வந்திருக்கோம். இப்ப இந்த ஏசியா சைடுல இருக்கக்கூடிய அணிகள் அடுத்தது ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சி ஆஃப் ஜப்பான்ல. அதுவும் ஆன்டிஷிப் மிசைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லான்ச், அதுவும் ஜப்பானோட கப்பல்லாம் வந்து டங்குன்னு போய் விழுந்துன்னு எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ற மாதிரியான ஒரு ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து இந்த பசிபிக் ஃப்ளீட் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரில் அப்படிங்கிறது போல இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஜப்பான் சீனாக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நார்த் கொரியா சவுத் கொரியாக்கு ஆதரவா ரஷ்யாவோட படைகள் களமிறகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சீனாவோட தைவான் பிரச்சனை இங்க வெடிக்குது அப்படின்னா சீனாக்கு ஆதரவா ரஷ்யா இங்க களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அணிகள் எந்த அளவுக்கு இங்க பிரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் கான்ஃபிளிக்ட் எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு, அதுல எந்தெந்த நாடுகள் எந்தெந்த சைட்ல நிக்கிறாங்க அப்படிங்கறத இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ரஷ்யா பசிபிக் சைடும் ரெடி ஆறாங்க, கருங்கடல் சைட்லயும் ரெடி ஆறாங்க, கீழே ஈரான் மிடில் ஈஸ்ட் சைட்லயும் ரெடி ஆறாங்க. அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அணி சேர்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அதாவது அணிகள் சேர்ந்துட்டாங்க, மிலிட்டரி பேக்லாம் இருக்குது அப்படின்னாலே இது வேற விதமான எஸ்கலேஷனுக்கு கண்டிப்பா கொண்டு போகும். ஸோ அதை நோக்கி தான் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கான்ற அச்சம் பல அனலிஸ்டுக்குள்ளேயே வந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிரியா இஸ்ரேலோட டைஸ். இப்போ ஜொலானி அவர்கள் கிட்ட பேசிக்கிறாங்க, அதையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஜொலானி அவர்கள் வந்து கண்டிஷன்ஸ் போட்டுக்கிறாரு. இஸ்ரேலோட அமைதிக்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து போட்டிருக்காரு. இதுல பாலஸ்தீனை பத்தி ஏதாவது பேசிக்கிறாருன்னா ஒன்றும் கிடையாது. இதுதான் இங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகளோட ஒற்றுமை. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல என்ன சொல்லிக்கிறாருன்னா, இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அல் ஜொலானி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து அந்த ஆட்சியை வந்து அங்கீகாரம் பண்ணும். இவங்க தான் சிரியா, இந்த சிரியா வந்து இந்த ரூல் பண்ணிட்டு இருக்கிறவர் ஜொலானி அவர் தான். அதாவது ஜொலானிங்கிறது அவர் தீவிரவாதியா இருக்கும்போது வைக்கக்கூடிய பேர். இப்ப வந்து பண்ணா அல் ஷாரா அப்படின்ற பேர் மாத்திக்கிறாரு. பட் இருந்தாலும் நம்ம ரெகக்னைசேஷனுக்காக ஜொலானி அவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பேர் நீங்க அல் ஷாரா அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். 2 பேரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது போல. இந்த சாரா அவர்கள்னு சொல்லிடுவேன், எதுக்கு வம்பு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட அரசாங்கத்தை ஒத்துக்கணும் அப்படிங்கிறது போல இவர் தரப்பு டிமாண்ட் வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, இந்த டிசம்பர் மாசத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஊடுருவி வந்து சில பகுதிகள் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அங்க இருந்து விட்ரா பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா இவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். இப்ப கோலன் ஹைட்ஸ் அண்ட் சிரியாவோடது, சிரியாது கிடையாது, அது வந்து இஸ்ரேலோட தானே அங்கீகாரம் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியில வருது. எது எப்படி அவர் சொல்லக்கூடிய அந்த டேர்ம்ஸே தெரிஞ்சிச்சு, கோலன் ஹைட்ஸ் வந்து இஸ்ரேலோட தான் அப்படிங்கிற சிரியா அங்கீகாரம் பண்றாங்க அப்படிங்கிறது போல. அடுத்தது சிரியாக்குள்ள நடக்கக்கூடிய தாக்குதல் எல்லாத்தையுமே இமீடியட்டா ஸ்டாப் பண்ணும். இதுதான் இவரோட டிமாண்டா இருக்குது. அதிகப்படியான டிமாண்டுங்கிறது இதுதான். அடுத்தது அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும். அது பண்ணிடுவாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது போல விஷயங்கள் வந்து டிமாண்டா இருக்குது அப்படிங்கும்போது இது ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இது வந்து இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி அந்த பார்டர்ல வேணா பின்வாங்கிறது முன்னேறதுல ஏதோ ஒரு விஷயம், ஏதாவது நெகோசியேஷன் இருக்குமா என்னமோ. ஸோ சிரியாவை வழி கொண்டு வந்துட்டாங்க. பஷர் அல் அசாத் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் சிரியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது சிரியா தான். ஸோ சிரியாங்கிறது வழிக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாற்று கருத்துல இப்போ இஸ்ரேலோட இணைஞ்சு செயல்பட போறாங்க. இதுக்கப்புறம் ஆபிரகாம் அக்காட்சியில கையெழுத்து போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இப்போ பாலஸ்தீன்ற ஒரு நாட்டை பத்தி சிரியாவுக்கும் கவலையும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, இவங்களோட ஏர் ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போய் ஈரான் அடிக்கலுக்குலாம் அளவு பண்ணுவாங்களா, அதை பத்தி ஏதாவது டேர்ம்ஸ் இருக்கா, அதை பத்திலாம் எதுவும் சொல்லல. ஸோ சிரியாவும் இஸ்ரேலும் இதுக்கு மேல இணைஞ்சு செயல்படுவாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதே இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் காசாக்குள்ள தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்டென்ஸான அட்டாக், உயிரிழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து அப்படியே நம்ம அமெரிக்கா சைடு வந்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்கால நம்ம காலையிலேயே பார்த்தோம் இது போல வந்து பாத்தீங்கன்னா சபட்டாஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இந்த பகுதியில வந்து தீ விபத்து ஏற்படுத்துற மாதிரி பண்ணி அங்க வரக்கூடிய ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இத அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த ஷெரீஃபே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இதாகோ ஷெரீஃபே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஆமா, பல முனைகள்ல இருந்து ஷூட் அவுட் சத்தங்கள் கேட்குது, துப்பாக்கிகள் வருது, துப்பாக்கி குண்டுகள் வருது. ஸோ அதனால பல நபர்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறான், ஒருத்தர் கிடையாது, பல நபர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்புந்து வருது. இன்ன வரைக்கும் சுத்தி வளைச்சு பிடிச்சாங்களா என்ன ஏதுங்கெல்லாம் தெரியல. அது ஒரு காட்டுப்பகுதி அப்படிங்கிறதுனால அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன், ரெண்டாவது அந்த தீ விபத்தை வந்து அணைக்கிறதுக்கான ஆப்ரேஷன், ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய நபர்களான வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்க நடக்க, இந்த அமெரிக்காலேயே வந்து பாத்தீங்கன்னா இது போல தீவிரவாத தாக்குதல் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ வரைக்கும் 11 ஃபயர் ஃபைட்டர்ஸ் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இறப்புகளும் இருக்கு அப்படிங்கிற காலையில இருந்து வந்துகிட்டு இருக்கு. பட் அது உறுதிப்படுத்தப்படல. பட்டுச்சுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயில நம்ம பார்த்துருப்போம்.
கான்ஃப்ளிக்ட்ஸ் எந்த மாரி, எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு இந்த பதிவுல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்தடுத்த பதிவுல என்ன மாதிரியான செய்திகள், ஏதாவது முக்கியமான செய்திகள் வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.